வணக்கம். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தொப்பி வாப்பா என்கின்ற பிரியாணி கடையில் கடந்த சனிக்கிழமை அன்று பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 9 நபருக்கு நேற்றைய தினம் உடல் உபாதை தொந்தரவு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் கடையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதே உணவகத்தில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட குருசாமிபுரத்தை பகுதியை சேர்ந்த மேலும் 4 பேருக்கு உடல் உபாதை பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் தற்போது பாவூர்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இதுவரை அந்த பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 13 பேர் உடல் உபாதைகள் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவில் தரம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததாக காரணங்கள் தான் இது போன்ற பிரச்சனைகள் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டப்படுகிறது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அன்னை முதியோர் இல்லத்தில் உணவு அருந்திய 6 பேர் பலியான நிலையில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.